ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை பகல் 3:07 இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய மாதம் தை மாதம் சொல்லுவோம். உங்களோட ராசியில இருந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு 14ஆம் தேதி பகல் 3:07 போயிடுறாரு. இதுல எந்தவித கன்ஃப்யூஸும் வேண்டாம். இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாசம் தான். 4ல சனி இருக்கு. அர்த்தாஷ்டம சனி. என்னங்க அப்படிலாம் கேட்காதீங்க. 2ஆம் இடம் நல்லா இருக்கு. 2ஆம் இடம்ங்கிறது என்னங்க? காசு பணம் வரக்கூடியதுங்க. 2ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய, அதாவது பூரண லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லக்கூடியவரே வந்து 5ஆம் அதிபதி தான். 5ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சம். உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு. சரி. அதே மாரி 2ல வந்து சூரியன், பாக்கியாதிபதி சூரியன் 2ல, சுக்கிரன் 2ல, புதன் 2ல, 10 கூடையவர் 2ல. ஸோ உங்களுக்கு தனஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்து இருக்கு. அப்போ காசு பணத்துக்கு இந்த மாதம் குறைவே இல்ல. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க அப்படிங்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். நீங்க வந்து மனசளவுல வந்து மன இறுக்கங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு காரணம் சனியோடைய பார்வை. சனி 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசிய பாக்குது. அதனால இந்த மாசம் வந்து மனசுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, உங்களுடைய பிசினஸ், கெரியர் இதுல எப்படி குரோத் ஆயி ஜெயிக்கிறதுங்கிறத மட்டும் தான் சிந்திக்கணும். எப்படி காசு பணத்த சம்பாதிக்கிறதுங்கிறத மட்டும் சிந்திச்சீங்கனாலே, கட்டாயம் உங்களுக்கு வந்துரும். சக்சஸும் ஆயிருவீங்க. 10 கூடைய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இத விட என்ன வேணும்? 10 கூடையவரும், 11 கூடையவரும் சேர்ந்து இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லையா? சோ அது வந்து 2ஆம் இடத்துல கூடியிருக்கு. உச்சம் பெற்ற செவ்வாய் பலத்தோட. என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ, எவ்வளோ காசு பணம் வேணுமோ, அத்தனைக்கும் நீங்க சம்பாரிச்சிட முடியும். எவ்வளோ இந்த மாசம் சம்பாரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எந்த மாசமும் சம்பாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்குது. பொதுவா 2ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க சனியோடைய பார்வை இருக்குன்னா, அதுக்கு பரிகாரம் உங்களுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரமோ அல்லது மூல நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரமோ, அப்புறம் உத்திராட நட்சத்திரமோ, உங்களோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி குடுத்துருங்க. இந்த சனியோடைய தாக்கம் கட்டாயம் குறைஞ்சிரும். மாசத்துல ஒரு தடவ செய்யுங்க. அதுவே போதுமானது. அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இத தாண்டி வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு தேவையில்ல. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் சம்பாரிக்கலாம். நல்ல வருமானத்த பார்க்கிறது. அதே மாரி பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே இருந்தவங்க விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறது. அதே மாரி தொழிலுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் மூலியமா நல்ல இது ஏற்றுமதி, இறக்குமதி, நல்ல காசு பணம், நல்ல லாபத்த பார்க்க முடியும். முக்கியமா 11 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல. அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலைய குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். அந்த அதிபதி உங்களுக்கு 2ல இருக்காரு. அதனால காசு, பணம், வருமானம்ங்கிறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு குறைவு கிடையாது. பிசினஸ நல்லா குரோத் பண்றது. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. 6 கூடையவர், 11 கூடையவர். தனுசு ராசியில யாரு எந்த உத்தியோகத்துல இருந்தாலும் ஈஸியா டெவலப் ஆயிருவாங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல காசு, பணம் பார்க்க முடியுங்க. கை மேல காசு அப்படிங்கிறதும் நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்கிறதும் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். அதனால உத்தியோகத்திலும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்துல தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி, ஏற்றுமதி, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். 9 குடையவரும் 2ல இருக்கு. நல்ல காசு பணம் வேணும் அப்டின்னா, உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குருவோட பிளெஸ்ஸிங்ஸ வாங்கிக்கங்க. கொஞ்சம் அலையணும். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. படிப்பு ரீதியா, உத்தியோக ரீதியா வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கு. உத்தியோகத்துக்காகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல 12 கொடையர் உச்சமா இருக்காரு. சில பேர்லாம் ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு உண்டானது, வெளிநாட்டுல போயிட்டு உத்தியோகம் பார்க்கிறதோ, அல்லது தொழில் பிசினஸ டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பல லட்சங்கள, பல கோடிகள உங்கனால கட்டாயம் குவிச்சிற முடியும். அதே நேரத்துல தனுசு ராசியில இருக்கிறவங்க 7ஆம் அதிபதி யாரு அப்படின்னா, உங்களுடைய கணவன், அதாவது கணவனோ, மனைவியோ குறிக்கக்கூடிய இடம். அவரு 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. அதே மாரி 10 குடைவரும் புதனா இருக்காரு. அவரும் 2ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பஸ்தானத்துல நெறைய கிரகங்கள் இருக்கும்போது, குழப்பமான மனநிலை குடும்பத்துல.
குடும்பத்துல வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பாதகாதிபதி. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு, பணம் நல்லா இருக்கும். அதே நேரத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள நிதானமா இருக்கணும். செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் கோவத்த அதிகப்படுத்தக்கூடிய கிரகமா இருக்கனாலயும், டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய நபரா மாறிருவீங்க இந்த மாசம். நீங்க இயற்கையாவே உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் மாறி, இந்த மாசம் நானா ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துரும். அதனால கவனமாக இருங்க. பேச்சுல வந்து நிதானம் தேவை. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள நீங்க உங்களோட பேச்சினாலே இழக்கிற மாரி வரும். அதனால கவனம். ஏன்னா பாதகாதிபதி வாக்கு ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து ஒருவர் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக இருக்குது. வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்நிய நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துரும். அதனால கவனமாக இருங்க. அதே மாரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. 12 கூடையவர் 2ல விரயம். அப்போ மருத்துவ விரயம் ஏதாவது உண்டு. அதுவும் முக்கியமா கண் சம்பந்தது, கண் நரம்பு சம்பந்தப்பட்டது, நரம்புகள் தெரியாத மெலிசா இருக்கக்கூடிய நரம்புகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. அதே மாரி நல்ல காசு பணம் வருது அப்படின்னா, அத வந்து ஒரு சேவிங்ஸா போட்டு வைங்க. வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. அதனால கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கவே இருக்காது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சனியுடைய தாக்கம் இருக்கனால, படிக்க தோணாது, போரிங்கா இருக்கும். படிப்பு எடுத்தாலே ரீல்ஸ பார்க்கலான்னு தோணும், ஷார்ட்ஸ பார்க்கலான்னு தோணும், Snapchat இப்படி இருக்கலான்னு தோணும். அதே மாரி என்ன செய்வீங்க? டிஎம் போயிட்டு சாட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. WhatsAppல, Insta டிஎம்லலாம் போய் சாட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. படிப்பு தான் வாழ்க்கை. படிக்கலைன்னா வாழ்க்கை தடமாறி போயிரும். இதுலலாம் உணர்ந்து செயல்படணும். உங்களுடைய டெவலப்மெண்ட்ட பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இல்ல அப்டின்னா, நீங்க நெனச்ச மார்க் வராது. ஃபெயிலா போகறதுக்கு உண்டான அத்தன வாய்ப்புகளுமே இருக்கு. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்போ நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணல அப்டின்னா, படிக்கணும்னே தோணாது. உயர்கல்வியில இருக்கவங்களுக்கும் இதே தான் சேம். படிங்க. நீங்க நல்ல முயற்சி பண்றது, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றது, இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் போடணும். சோம்பேறித்தனத்த அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்காம கடினமாக நீங்க உழைச்சீங்க அப்படின்னா, சக்சஸ் பண்ண முடியும். நீங்க நெனச்ச இடத்துல வேல பார்க்க முடியும். இன்டர்ன்ஷிப் கெடைக்கும். ஒரு கம்பெனிக்கு 10 கம்பெனி நீங்க தொலவுனீங்கன்னா கெடைச்சிரும் உங்களுக்கு. நல்ல குரோத் ஆகணும் அப்படின்னா, கடினமான உழைப்ப போட்டா மட்டும் தான் கெடைக்கும். இந்த டைம்ல கடின உழைப்பு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சனியுடைய பார்வையும், தாக்கமும் இருக்கனால, அது சிரமங்கள் தான். ஆனா, அந்த சிரமத்த தாண்டி நீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க. ஏன் அப்டின்னா, உங்களுடைய ராசிக்கு இது வந்து சிம்பலே என்னன்னா தனுசு. அதாவது ஒரு இலக்க நோக்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, அத அடையாம விட மாட்டீங்க இல்லையா? சேம் அதே தான். ஸோ, அதனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நெறைய சாதிச்சுக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில நெறைய குடும்பஸ்தானத்தில கிரகம் இருக்கு. அது 8ஆம் இடத்தையும் பார்க்கும். ஸோ, அதனால தேவையில்லாத நபர்களோட பேசவே பேசாதீங்க. அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட போய் பிரச்சனைகள சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க பிரச்சனை, உங்களோட பர்சனல் இஷ்யூவ தெரிந்தாலும் சரி, தெரியாத நபர்கள்கிட்டயும் சரி, அது உங்களுக்கு மைனஸா போயிரும். அதனால கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது, கெட்ட பேர ஏற்படுத்தி விட்டுரும். அதனால கவனமாக இருங்க. ஆனா காசு பணம் சம்பாரிக்க முடியும். உத்தியோகத்துல பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்பாட் தான். நீங்க நெனச்ச காச சம்பாரிச்சுருவீங்க. அதே மாரி ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சூப்பரான டைம் இது. முக்கியமா ஸ்கேமு இதுலலாம் ஏமாந்துராதீங்க. 8ஆம் இடம்ங்கிறது ஒரு ஏமாற்றத்தையும் குறிக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாங்கல்ய ஸ்தானமா இருக்கு. அப்போ அது என்ன ஆகும் அப்டின்னா, கணவருடைய தேக ஆரோக்கியத்த பாதிக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய காசு பணம் வரும். முக்கியமா தெரியாத லிங்க்ல வந்து கை வச்சுறாதீங்க. ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருங்க. குடும்பத்தோடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில வீண் வாக்குவாதங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கியமா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கு. குடும்பத்திலன்னா உங்க கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டானது. சில பேருக்கு பிரிவினைகள் ஏற்படும்.
ஆனா, அது பிரிவினைங்கிறது வந்து கொஞ்சமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சேர்ந்துருவீங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். ஆனா காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய டைம் இந்த டைம் தான். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, பாக பிரிவினைகள்ல ஏதாவது பிரச்சனைகள குடுத்துரும். அதே மாரி கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள குடுக்கும். கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. 4ல சனி இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல அப்டின்னா பிரச்சனைகள குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் கிடைச்சிருங்க. நெறைய வாய்ப்புகள் வரும். காசு, பணம் பார்க்க முடியும். ஒரு சின்ன விஷயத்திலேயே பெரிய காசு, பணம் உங்களுக்கு வந்துரும். ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாசம் உறுதியாக இருக்கு கலைத்துறைக்கு. முக்கியமா அஷ்டமத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால, நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு நெறைய இருக்கு. ஆனா, ஒரு கலைத்துறைங்கிறது, ஒரு கலைஞருக்குங்கிறது வந்து பாசிட்டிவோ, நெகட்டிவோ நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்றோமா, அத தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து அந்த நல்ல அமைப்பு இருக்கு. உங்களுக்கு நெறைய காசு, பணம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு. அரசாங்க அதிகாரிகள் 2ஆம் இடத்துல கிரகங்கள் நெறையா இருக்கு. காசு, பணம் வரும். குருவோடைய பார்வை இருக்கு. ஆனா, அஷ்டமத்தையும் குரு பார்க்கறதுனால கவனமாக இருங்க. காசு, பணம் வாங்கும்போது கவனமாக இருங்க. நீங்க எப்படியெல்லாம் உங்கள சிக்க வைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செயல்படுத்துங்க. இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்கும்போது கூட மாட்ட மாட்டீங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு. காசு, பணத்த பல லட்சங்கள சேர்த்தக்கூடிய அமைப்புகள், பல கோடிகள சேர்த்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே இறை வழிபாடு பண்ணிக்கங்க. நீங்க தவறான பாதையில உங்கள இறைவன் வழிநடத்த மாட்டாரு. அப்படியே நீங்க அறிந்தும், அறியாமலும் செய்த தவறுகள் இறைவன் மன்னிச்சு, அதுக்குண்டான பரிகாரங்களையும் அவரே குடுத்துருவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா, நல்ல அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு. அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஜாக்பாட், பதவி உயர்வு, இது மாரி ஏதோ ஒரு நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. சரிங்க. அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு. பொதுவாவே வந்து 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது, பேசக்கூடிய வார்த்தைகள் தான். 4ஆம் இடத்துல சனி இருக்குது. அர்த்தாஷ்டமத்து சனி. பதவி ஸ்தானத்துல வந்து சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிறப்பான்னு கேட்டா பெரிய லெவல்ல சிறப்புகள் இல்ல. ஆனா குருவுடைய பார்வை இருக்கு. அதாவது இழுபறி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் அரசியல்வாதிகளுக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள்லாம் பண்ணணும். காசு, பணம் அப்படிங்கிறத காட்டிலும் உங்க பதவி தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க அரும்பாடுபடணும்ங்க. இது மீடியாலலாம் நீங்க பேசுறது, ஒரு டிபேட்க்கு போய் பேசுறதுல பாதுகாப்பா இருங்க. இல்லன்னா அடி விழுகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. ஏன்னா, அஷ்டமத்த பாக்குது. ஒண்ணு பிரச்சனையில நீங்க போய் சிக்குவீங்க. இல்ல பிரச்சனை உங்கள தேடி வரும். அதனால கவனமாக இருங்க. எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்துல நீங்க போய் ஒரு அடி வாங்குறீங்க, இல்ல அடி உங்களுக்கு உழுகுது. நீங்க இல்ல இன்னொருத்தங்கள அடிக்கிறீங்க. லைம்லைட்ல நீங்க வந்துருவீங்க. ஆனா, அது பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா கவனமாக இருங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளும், பரிகாரங்களும் பண்ணும் பட்சத்தில், நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பதவி, பொறுப்புகளா இருக்கக்கூடிய விஷயங்கள தக்க வச்சுக்க முடியும். பொதுவாவே தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. ஏன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் நீங்க சேர்த்துனீங்கன்னா, உங்களுடைய 1 வருஷத்துக்கு உழைப்பு எதுவோ, அந்த அளவுக்கு இந்த மாசத்துல சேர்த்திற முடியும். ஆனா, அதுக்கு நீங்க மனசும் சரி, உடலும் சரி தயாரா இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ விரயங்கள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சர்ஜரி, அ வண்டி வாகனங்களுக்கு நெறைய செலவு பண்றது, ஒரு இன்சூரன்ஸ் மாரி போட்டு வச்சுக்கங்க. அதுல கிளைம் ஆயிக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரன் வழி ஆதரவு தேடிக்கங்க. உங்களுக்கு உண்டான சொத்த பிரிக்கும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சகோதரன், இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதர வழி இருந்தாலும் சரிங்க. பொதுவாவே அவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள ஏற்படுத்தும்போது, அது வந்து உங்களுக்கு நெறைய நன்மைகள சேர்க்கும். உறவுகள் வழி ஆதாயங்கள் உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.